மூன்றாவதாக முடிந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நிகழ்த்தினார் ஹதீப் யூசுப் அபு சுரைனா ஹஃபிதஹுல்லாஹ். ஹுத்பாவின் தலைப்பு சோதனைகளுக்கு மத்தியிலே நாம் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய ஆசை. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் வாழக்கூடிய காலம் இருளும் அநியாயமும் நிறைந்த ஒரு காலமாகும். சோதனைகளும் பிரச்சனைகளும் இன்னல்களும் நிறைந்த ஒரு காலமாகும். கடலிலும் தரையிலும் மனிதர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால் குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலமாகும். கொலையும் பாவமும் விரோதங்களும் நிறைந்து காணப்படுகின்ற காலமாகும். சிறுவர்கள் கூட கொலை செய்யப்படுகின்ற ஒரு காலம், பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் கொலை செய்யப்படுகின்ற காலம், முதுமை அடைந்த வயோதிபர்கள் கொலை செய்யப்படுகின்ற ஒரு காலமாக நாம் வாழக்கூடிய காலம் இருக்கிறது. எங்களுடைய இந்த உம்மத்தில் சில பேருக்கு வகன் ஏற்பட்டிருக்கிறது, மறதி ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்கிற காரணத்தால் ஒரு விலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் நேர்வழி பெறுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நேர்வழி பெறுவீர்கள். நபி அவர்களுடைய கடமை என்னவென்றால் எத்தி வைப்பதாகும். சூரா அன்-நூர் 54 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அழகிய முன்மாதிரியை வைத்திருக்கிறார். நபி அவங்களை பின்பற்றுங்கள், அது உங்களுக்கு போதுமானதாகும். அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய ஆசை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அல்லாஹ்வை முடிவை ஏற்று நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஆசை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக ஆக்கியிருக்கிறான். நன்மை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய உம்மத்தாக, அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு உம்மத்தாக, அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற ஒரு உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அவனை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களில், சஃபைகளில், வீடுகளில் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக தொழுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார். சூரா அல்-ஹதீத் 21 வசனம். என்னுடைய உம்மத் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்தில் உலமாக்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அவுலியாக்கள், நல்ல மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த கொஞ்சமானதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய நெற்றிகளை, தலைகளை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நாங்கள் சிரம்பணியை செய்வோம். அடியார்களுக்கு நாங்கள் மண்டியிட மாட்டோம். இந்த உம்மத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு தௌபா கொண்டு சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு சும்மத்தாக இருக்கிறது, சமூகமாக இருக்கிறது. பாவங்களை தௌபாவின் மூலமாக பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உம்மத்தாக இந்த உம்மத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக நரகம் என்ற பாலத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். உலகத்துடைய பற்றற்ற தன்மையின் மூலமாக உலகத்துடைய சிரமங்களை குறைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையினால் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆசையோடு உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை புரிந்து கொண்டார்கள். அறிவின் மூலமாக மேலிடங்களின் பக்கம் அவர்கள் சென்றடைந்தார்கள். இது கண்ணியமான ஒரு உம்மத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்துடைய சில பேருடைய உள்ளம் அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஒளியை போன்றிருக்கும். அவருடைய நாவுகளிலிருந்து நல்ல ஞானமுள்ள வார்த்தைகள் வெளியாகும். மலக்குமார்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளில் ஒளியால் செய்யப்பட்ட மிம்பர்களில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுவார். எனவே இந்த அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய இந்த நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக மோசமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நிலைமைகள் மோசமாகி கொண்டு போகிறது. கியாமத்துடைய நாள் ஏற்படுகின்ற போது இந்த உலகத்தில் படுமோசமானவர்கள் மாத்திரமே எஞ்சியிருப்பார்கள். அதை நாங்கள் நெருங்கிவிட்டோம். கியாமத்தானுடைய அடையாளங்கள் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. நல்ல பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை மக்கள் விட்டு விட்டார்கள். மனிதர்களை கொலை செய்கின்ற விடயத்தில், அப்பாவிகளை கொள்கின்ற விடயத்தில் மக்கள் பராமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் இன்று வீணடக்கம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். வட்டியை சாப்பிடுகிறார்கள், கட்டிடங்களை கட்டுகிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், இசை கச்சேரிகளை நடாத்துகிறார்கள், கூத்துக்களில், களியாட்டங்களில், நடனங்களில் ஈடுபடுகிறார்கள்.
ஹராமாக்கப்பட்ட பட்டாடைகளை ஆண்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய காலத்தில் இருந்ததை போன்று மக்கள் ஃபிரௌனை போன்று ஃபிரௌனுடைய சமூகத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தங்களை மீறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர எல்லா விடயங்களையும் படிக்கிறார்கள். பள்ளிவாசல்களை அழகுபடுத்துகிறார்கள். உள்ளங்களை பள்ளிவாசல்களை விட்டும் தூரமாக்குகிறார்கள். உள்ளங்களில் கருப்பு புள்ளி விழுந்து விட்டது. உறவினர்களை துண்டித்து நடக்கிறார்கள். காரிமார்கள் கூடிவிட்டார்கள். ஃபுகஹாக்கள் குறைந்து விட்டார்கள். சட்டறிஞர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் உதாசீனம் செய்யப்படுகிறது. ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒப்பாகி கொண்டிருக்கிறார். இந்த காலத்திலே அழிவு நாசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஊர்களையும் மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான்தாரிகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மோசமான காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அநியாயம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். தலாக் விவாகரத்து இன்று சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. குடும்ப பிரச்சனை அது சுப்ஹானல்லாஹ் எக்கச்சக்கமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. சில பேர்கள் பெண் பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்துக்களை கொடுக்காமல் பெண் பிள்ளைகளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் நடைபெறுகிறது. நாங்கள் முஸ்லீம்கள். எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவி அடைந்து கொள்வது? மனோ இச்சைகளிலும் பாவங்களிலும் மூழ்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி எங்களை எப்படி வந்து சேரும்? எங்களது துஆக்களை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? நாங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற போது. எனவே நாங்கள் அடைந்து கொண்ட சோதனைகள் போதும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுக்கு ஏற்பட்ட எங்களுடைய காலத்தில் வாழக்கூடிய முனாஃபிகீன்கள் யாரு, நாஸ்திகர்கள் யாரு, முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட கண்ணியங்களை இல்லாமலாக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களை அழிப்பதற்காக உழைக்கக்கூடியவர்களுடைய கரங்களில் இருக்கின்ற விளையாட்டு பொருட்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம். கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்ட மக்களை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டும் ஷைத்தானுடைய பாதையில் பயணிப்பதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சூரா ஃபாத்திர் 5வது 6வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. ஏமாற்றத்தில் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை விட்டும் உலகத்துடைய பொருட்கள் உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது. ஷைத்தான் உங்களுடைய விரோதியாக இருக்கிற அவனை விரோதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஷைத்தான் தனது கூட்டத்தாரை நரகம் செல்வதற்காக வேண்டி அவர்களை தயார்படுத்திக் கொண்டு அவர்களை நரகத்தின் பக்கமே அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தூர நோக்கங்களோடு செயல்படுங்கள். உயர்ந்த ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக நீங்கள் பற்றி பிடித்து பிரிந்துவிடக்கூடாது. சூரா ஆல இம்ரான் 103வது வசனம். சகோதரத்துவத்தை உங்களுக்கு மத்தியில் வளர்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாக வேண்டாம். இதற்கு பின்னால் யாரென உலகத்திலே வாழ இருக்கிறார்கள் நிம்மதி, சந்தோஷம், வெற்றியை நிச்சயமாக காண்பார்கள். இந்த பூமி நீதத்தாலும் நேர்மையாலும் நிறைக்கப்படும். அநியாயத்தை கொண்டு நிறைந்திருப்பதை போன்று ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த காலத்தில் சிறுவர்கள் பாம்புகளோடு விளையாடுவார்கள். அந்த பாம்பு அந்த சிறுவர்கள் கொண்டும் செய்ய மாட்டாது. மாடு சிங்கங்களோடு சேர்ந்து மேயும். அந்த சிங்கங்கள் மாடுகளை ஒன்றும் செய்ய மாட்டாது. அப்படியான ஒரு காலம் நிச்சயமாக வர இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே ஹைரை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது யாருக்கு கிடைக்குமோ அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க செய்வான். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களை தவறுகளை மறைக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். பயங்களை அச்சங்களை போக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். பாதுகாப்பு நிம்மதி அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். உம்மத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுடைய பணங்களை ஜகாத்தை கொடுத்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சதகாவை கொடுத்து நோய்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். துஆ செய்து சோதனைகளுக்கு முகம் கொடுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். தௌபா செய்து உண்மையான தௌபா அது என்னவென்றால், நாங்கள் அநியாயமாக மற்றவர்களுடைய சொத்து செல்வங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அவர்களுடைய அநியாயத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவங்களை விடுவது, ஹலாலை தேடுவது, ஃபர்துகளை நிறைவேற்றுவது, இதுதான் உண்மையான தௌபாவாகும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை துஆ செய்து முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பல நியமத்துக்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களை அவன் ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்த்திருக்கிறான். விரோதிகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கின்றான். கவலைகளை எல்லாம் அல்லாஹ் போக்கியிருக்கின்றான். உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எந்த இடத்தில் நீங்கள் போய் சேர வேண்டும் அங்கு உங்களை கொண்டு அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறான். போதும் என்ற தன்மை அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான்.
அல்லாஹ் உங்களை மிக ஒழுக்கமாக வாழ வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள். அதுதான் பொறுமையுடைய அடையாளமாகும். நிச்சயமாக உண்மை என்பது மிக தெளிவானதாகும். உண்மையுடைய பாதை என்பது தெளிவான பாதையாகும். பாத்தில் என்பது வளைந்ததாகும். அதே போன்று கஸ்ஸா வாசிகளே, வஃபா வாசிகளே, அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் பல தியாகங்களை செய்து விட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஷஹீதாகிவிட்டார்கள், உங்களுடைய பெண்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள், உங்களுடைய வாலிபர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா முஹம்மத், அல்லாஹ்வுடைய பாதையில் யாரு ஷஹீதாக்கப்படுவார்களோ அவர்களுடைய அமல்கள் வீணாகிவிட மாட்டாது. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான், அவருடைய அமல்களை அல்லாஹ் சீராக்குவான். அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து சொர்க்கத்தை அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவான். எனவே அல்லாஹு தஆலா உங்களை அவருடைய சொர்க்கத்துக்காக வேண்டி தெரிவு செய்து விட்டான். நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உங்களுடைய ரூஹுகள் பறவைகளுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்கின்றன. அது ஒரு பறவை காட்டிலே மரங்களுக்கு மத்தியில் பறப்பதை போன்று சொர்க்கத்தில் உங்களுடைய ரூஹுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இது பெரிய பாக்கியமாக இருக்கிறீர்கள், பெரிய பாக்கியசாலிகள் இருக்கிறீர்கள். நபி சொன்னாங்க, உங்களுடைய யாருக்காவது 3 பிள்ளைகள் கிடைத்த அந்த 3 பிள்ளைகளும் உலகத்திலே மரணித்து விட்டால் அதன் காரணத்தினால் அல்லாஹ் அந்த பெற்றோர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான். எனவே அந்த சோதனையிலே நீங்கள் சித்தி அடைந்து விட்டீர்கள், உயர்ந்த அந்தஸ்து அடைந்து விட்டீர்கள். இந்த பூமியில் நீங்கள் பொறுமை செய்தீர்கள். கஸ்ஸாவுடைய பூமியில் மிக பொறுமையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். கஸ்ஸா என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ், அந்த கஸ்ஸாவுக்கு பொறாமைக்காரருடைய கண் பட்டு விட்டது. யுத்தம் மும்முரமாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான விவசாய நிலங்களும் கட்டிடங்களும் அழிந்து விட்டன. இந்த யுத்தங்கள் எங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாரத்தையும் சுமையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. எங்களுடைய மூளைகளை அதை சிதறச் செய்து விட்டது. இன்பங்கள் ஆசைகளை விட்டு இந்த யுத்தம் எங்களை தடுத்து விட்டது. குடும்பங்கள், சொத்து செல்வங்கள் இவைகளை பிரிவது, பிறகு பிரிவதை அது இலகுவாக காட்டிவிட்டது. எனவே இவைகள் அனைத்தும் உலகத்துடைய விடயங்கள். எனவே பணம் என்பது அது யார் அதை சேர்த்து வைத்திருக்கிற அவரிடத்தில் தான் இருக்கும். எனவே இவ்வாறான விடயங்களை எடுத்து நாங்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் கைதிகளாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் விடுதலையை உங்களுக்கு நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை எங்களின் பக்கம் மீண்டும் பாதுகாப்போடு திருப்பி அனுப்ப வேண்டும். நாடு கடத்தப்பட்டவர்களே, குடும்பங்களை விட்டு ஒதுக்கப்பட்டவர்களே, அவசரமாக எங்களுடைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவசரமாக நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி, பிலஸ்தீன் வாழ் மக்களே, பைத்துல் மக்திஸ் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, நீங்கள் உண்மையான இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள். இந்த பூமியில் நீங்கள் இருப்பது, ஒற்றுமையாக செயல்படுவது, அது உண்மையுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்னும் நடைபெறக்கூடிய விடயங்களை கண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நுரை கழிவு அது பறந்து சென்று விடும். எது மனிதர்களுக்கு பயனளிக்கும் அதுதான் வேறுண்டு பிரயோசனம் உள்ளதாக மாறும். அல்லாஹ் அப்படித்தான் உதாரணங்களை சொல்கிறார். சூரா அர்-ரஅத் 17வது வசனம். அநியாயங்களை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுமையாக இருக்கு. நிச்சயமாக பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் கூலியை பரிபூர்ணமாக கொடுப்பான். சூரா அஸ்-ஸுமர் 10வது வசனம். எனவே அல்லாஹ்வை நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் புகழுங்கள். அமல் செய்யாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. அதே போன்று அல்லாஹ்வை நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு சந்தியுங்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை உங்களுடைய வியாபாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். லாபம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். இந்த இடத்திலிருந்து நாங்கள் சொல்வது, அல்லாஹ் எங்களுக்கு இருந்த நியமத்துக்களை நாங்கள் புகழ்கிறோம். அல்லாஹ்வை கொண்டு நம்பக்கூடியவர்கள் ஈமான்தாரிகளை போன்று நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம். அதே போன்று படிப்பினை பெறக்கூடிய வழிகள் ஏராளமாக உள்ளன. ஒற்றுமையை பார்த்து நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அல்லாஹ் எங்களை ஒற்றுமையாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கெட்ட எண்ணங்களை விட்டு, மோசமான விடயங்களை விட்டு உள்ளம் பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் எந்த உம்மத்துக்கு உடைய ஆரம்பமானவனாக இருக்கிறேனோ அந்த உம்மத்து எப்படி அழிக்கப்படும், எந்த உம்மத்துடைய கடைசியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறதோ அந்த உம்மத்து எப்படி அழிக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எனது கோட்டையாகும். அந்த கோட்டைக்குள்ளால் யார் நுழைவாரோ அவர் என்னுடைய தண்டனை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்ற அந்த ஹதீஸை சொல்லி
நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். எனவே இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவில் சில அழகான புத்திமதிகளை ஹத்தீப் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த புத்திமதிகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், இரண்டாவது ஹுத்பா மரணத்தை பற்றி எங்களுக்கு உணர்த்தியது. மரணத்துக்காக எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அதையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது ஹுத்பாவிலே ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி தங்கியிருக்கிறது என்று ஞாபகப்படுத்தினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே ஹுத்பாக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கும் துஆ செய்து இந்த ஹுத்பாக்களை இணையதளங்களினூடாக சமூக வலைத்தளங்களினூடாக மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து துஆ செய்தவனாக இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.